ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். அசைந்த அந்த கிளை அசையாமல் நின்றது. சத்தம் கேக்கு. குழந்தை அழுத குரலை இவன் கவனித்து பார்க்கின்ற போது அசைந்த கிளை அசையாமல் நின்றது. ஓ, அப்படியே தெண்டல் காற்றுல அசையக்கூடிய கிளைகள்லாம் அப்படியே அமர்ந்து கொண்டே இருக்கிறது. அசைந்தாமல் நின்றது. நின்றது. பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டு போகக்கூடிய சத்தங்கள் காட்டில இருக்கும் இல்லையா? ஆமா, சத்தங்கள் கேட்கும் அல்லவா? இந்த வண்டுலாம் இருக்கலாம், வண்டு சத்தம் கேட்கும் இல்லையா? ஆமா, வண்டெல்லாம் அப்படியே ஈன்னு சொல்லாது, அப்ப என்ன இறஞ்சுக்கிட்டு போகும். அதெல்லாம் அப்படியே சத்தம் போடாம இருக்கு. அது சத்தமே இல்லை. நம்ம கட்டகாரன மாதிரி. ஆமா ஆமா, கிளைகளும் அசையவில்லை. ஆமா, இலைகளும் அசையவில்லை. சரி, மரம் செடி கொடிகளும் அசையவில்லை. எப்படி செக்காட்டமா இருக்கு. மறை யாரைகளும் வரக்கூடிய வனத்துல மதல சத்தம் கேட்க குரலோசை கேட்கிறத கூர்ந்து கவனித்தான் பந்தள நாட்டு ராசசேகர மன்னன். ராசசேகர மன்னன் அந்த குழந்தை அழுதுவாரு. எப்பா மந்திரி உன் காத்துக்கு கேட்டது ஐயா? அப்பளை வச்சு கேட்டுக்கிட்டு தான் இருக்கு மன்னா. என்னன்னு தெரியல, என் காத்துல தான் அப்படி ஒலிக்கான்னு சந்தேகம். வா ஓடுவோம், ரெண்டு பேரும் போய் பாப்போம். அக்கம் பக்கம் ஓடி வருகிறாங்க, ஆளுக்கு ஒரு விசையா ஓடுறாங்க. ஆமா, எல்லோரும் ஓடி பாக்காங்க. ஆமா, அது எல்லார் கண்களுக்கும் தெரியுமா? என்ன? அந்த பந்தல நாட்டரச மன்னன் மயிலில் அதான குரல் கேட்பாரு ஓடுறாரு. ஆமா, மேற்க பார்த்து ஒருத்தர் ஓடுறாரு. கட்டக்காரன் திசையே தெரியாம ஓடுதான். வந்திருக்க மந்திரி எல்லாம் ஒவ்வொரு திசைக்கு ஓடுறாங்க, அரசர்களும் மல்லர்களும். ஆமா, நம்ம நினைச்சு வந்தது வேற. வீரர்கள், மல்லர்கள்னா வீரர்கள். வீரர்கள். ஆமா, அங்க நடக்கக்கூடிய சத்தங்கள் வேற அப்படின்னு சொல்லாம தெரியாம ஓடிட்டாங்க, திசை தெரியாம. ஆமா ஆமா, இவர் கல்லுன்னு பாக்கல, முள்ளுன்னும் பாக்கல, சரி மலையன்னும் பாக்கல, என்னமே பாக்கல. அப்ப காவக்கம்பே கீழே போட்டான். கைய வைத்திருந்தாரு வில்லு அம்பு, அன்பு அறை வச்சிட்டாரு. எந்த கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய வனத்திலே ஆமா எந்த ஆயுதங்களும் அவர்கிட்ட இல்ல. ஏன் இல்லை? அப்படியே விதி மறந்து விட்டார். அந்த பாலகன் அழுத குரலிலே எல்லாத்தையும் மறந்தார். ஆமா, அப்படியே தன்னை மறந்து வருகிறார். தன்னையும் மறந்து தந்த நாட்டு மன்னன் ஓடோடி வருகிறான். பம்பை அப்பாங்கரையில பந்தல நாட்டு அரச மன்னனா அம்பை கரையடியிலே பந்தல நாட்டு அரச மன்ன குழந்தையத்தாங்க கொடிய மிருகம் வாழுவனா கொடிய மிருகம் வாழுவான அன்று பிறந்த குழந்தையான அழகுடன் சிரிப்பதையா. அந்த அவதரித்த குழந்தை ஆமா ராசசேகர மன்னன் ஓடும் போது பந்தல் நாட்டு மன்னனை கண்டவுடனே கடைக்கண்ணை சுருட்டி அப்படி பார்த்தது குழந்தை. கடைக்கண்ணிட்டு பார்க்கிறது. ஆமா, அந்த குழந்தை. ஆமா, அடே குழந்தை அன்று அவதரித்த பிள்ளை. தாய் வயிற்றுல அன்று எப்படி பிறந்திருக்குமோ அப்படி இருக்கிறது அந்த குழந்தை. பந்தல் நாட்டு அரச மன்னனை பார்த்து சிரிச்சதாம். சிரித்தார். அந்த புன்னகை சிரிப்பை கண்டவுடனே ஓட்டே நாம் பெருநடைய ஓடி வாரம் பந்தள மன்னனா பெருநடைய ஓடி வாரம் அரசவேனோ ஓடி வந்த அழகுடைய மதலை தன்னையா அக்கம் பக்கம் பார்க்காரே பக்கம் பார்க்காரே குழந்தைகள்
அக்கம் பக்கம் ஏன் பாக்கார் தெரியுமா? ஏன் பாக்காங்கன்னா யாரும் இருக்காங்களா நிக்காங்களா என்ன? ஒருவேளை பிள்ளைய போட்டுட்டு யாரும் மறவானே என் பிள்ளைல என் பிள்ளைன்னு சொல்லிடுவாங்கல்ல. இந்த காட்டுக்கு அப்படி யாரும் வரமாட்டாங்க. இந்த கொடியமான வனத்துக்கு காட்டுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க. ஆமா சரி, நம்ம குழந்தைய தூக்குவோமே. தூக்குவோமே. அட குழந்தைய தூக்குற போது என் ஆண்டவன் ஆணிப்பொன் இறங்கிரி மாமலையில் உரைத்த சிவபெருமான் தானாக விளைத்த பொண்ணுமா மலைதனிலே தானாக முளைத்த பொண்ணுமா மலைதனிலே மலதனிலே மாமலையிலே வேத விநாயகனாக ஆண்டு வரும் சிவனானவன் தோன்றினார். குழந்தையாகவே தோன்றினார். சிவபெருமான் எப்படி தோன்றினான்? எப்படி தோன்றினார்? அந்தனர் போல் தோன்றினார். தோன்றினார். அந்தனர் வேதாந்த வேதியர் குலத்திலே பிறந்த வேதியர் குலத்தில் பிறந்த ஒரு அந்தனர் போல் தோன்றினார். அந்தனர் போல் தோன்றினார். ஆமா, எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? பட்டத்தாரைத்தான் அணிந்து ஆமா பரமனான சிவபெருமான் ஆண்டவா என் சிவனே மின்குடும்பி வேட்டல்லவோ. ஆமா, பூணுகோலு தான் தரித்து அடே பூணூல் தரித்து பூணூல் தரித்து வயதான தாத்தா மாறி வயதான பாட்டையா மாறி அந்த வேறாந்த வேறிருவத்தில் விழுந்த அந்தணர்கள் அந்த குழந்தை பக்கத்திலே தோன்றினார். அந்த குழந்தை பக்கத்திலே வந்து தோன்றினார். வாரசனே, அரச மன்னனே, இந்த பிள்ளை அந்த குழந்தை சிவபெருமான் உனக்கு கொடுத்த பிள்ளை. சிவபெருமான் உங்களுக்கு தந்த குழந்தை. ஐயா ஐயா, அந்த சிவனே எனக்கு சொன்ன மாதிரி ஐயா, அந்த சிவனே எனக்கு தோன்றின மாதிரி ஐயா, இந்த குழந்தையானது உன்னுடைய குழந்தை இல்லாத குறையை தீர்க்க பிறந்த பையன் பாலகன். அந்த பாலகன் இவன் கழுத்திலே மணியோடு பிறந்திருக்கிறான். மணியோடு பிறந்திருக்கிறான். இவரை நீ எப்படி அழைக்க வேணும்? நீர் எப்படி அழைக்க வேண்டும் தெரியுமா? மணிகண்டா. மணிகண்ட பிரபு, மணிகண்டா என்று நீ அழைக்க வேண்டும். மணிகண்டா என்று அழைக்க வேண்டும். இந்த ஐயன் உன்னையுடைய குழந்தை தீர்க்க குழந்தை பாக்கியம் அச்சம் தீர்க்க பிறந்ததினால் ஐயப்பா ஐயப்பா என்று நீ அழைக்க வேண்டும். அப்படின்னு தான் அழைக்க வேண்டும். மணிகண்டா என்று அழைக்க வேண்டும். அழைக்க வேண்டும். இப்ப குழந்தையாயிருக்கக்கூடியவன் 12 வயதிலே 12 வயதிலே இவன் யார் என்று உனக்கு தெரிவான். யார் என்று உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உன்னுடைய பேர். ஆமா, நீ எனக்கு செய்த சிவபக்தி. சிவபக்தி அந்த சிவனை நினைப்பது நினைத்ததோ நீ செய்த தருமங்கள் தருமங்கள் பந்தள நாட்டுக்கே கிட்டும். பந்தள நாட்டுக்கே அந்த தர்மம் கிட்டும். உன்னால் நீ செய்த தர்ம யுகத்தினால் ஆமா அந்த பந்தள நாட்டுக்கு கேரளா மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும். பெருமை சேர்த்து தருவான். யாராரே? யாரால்? இந்த மணிகண்டனாரே. அந்த மணிகண்டனாரே என்ற அந்த அந்தனராகப்பட்டவர்கள் மாயமாக மறைந்தானே
வந்து கண்டுடனே அந்த மாயமாக மறைந்து விட்டார். அந்தரமார்க்கமாக மறைந்து விட்டார். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி ஆறாங்க. மந்திரிமார்லாம் மந்திரிமாரு காவலாளிகள் எல்லாரும் ஓடி வருகிறார்கள். நின்னுங்க 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 அப்படி நின்னுங்க. ஆமா மணிகண்டா மணிகண்டா என்று ஓடோடி வந்து பந்தள நாட்டரச மன்னல் பந்தள நாட்டரச மன்னலும் அவர் வாரி ஏதான் தான் நினைத்தார். வளர்ந்து கொண்டோம் முத்தமிட்டார். இடறி கொண்டோம் முத்தமிட்டார். இடறி கொண்டோம் முத்தமி அவர் மார்போடு மார்போடு அறிமுகத்து முத்தமிட்டார். தம்பி வாயாம சிரிக்காத. இல்லம்மா அந்த அம்மா கூட்டத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் வாயாம சிரிச்சுக்கிட்ட இருக்கானே, இந்த பையன் என்னமோ தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட பரவாயில்லையே. அந்த அம்மாவை ஆடு மட்டும் ஆடிதான் பாக்கு. எந்த அம்மா? அந்த அம்மாவா? இல்ல அந்த ஜாயிண்ட்கார அம்மா. அம்மா அவங்களால முடியாம அப்படி ஒன்னா சொல்லு. நீங்க 8 அளவுக்கு கைய நீட்டி இருந்தீங்க. அந்த அம்மாக்கு 8 மாட்டக்கெல்லாம் தொங்கிட்டு கிடக்காங்க. என்னத்தை பிடிக்கிறதுக்கு? ஓஹோ அப்படியா? சரி. பாரி அடைத்தார். வலது கண்ணத்தை முத்தமிட்டார். வலது கண்ணத்தை முத்தமிட்டார். ஏந்தை இடத்தை இடது கண்ணத்தை முத்தமிட்டார். இடது கண்ணத்தை முத்தமிட்டார். மார்போடு மார்படைத்தார். ஏண்டா குழந்தை செல்வம் அப்படி செல்வம் இல்ல. செல்வம் அப்படி செல்வம் இல்ல. ஏண்டா ஒரு குருடன் வந்து சரி ஒரு கண்ணு குருடா இருக்கவனுக்கு வந்து பார்வை வந்தா என்ன செய்யும்? பார்வை வந்தா என்னையா செய்யும்? அவனுக்கு ஆனந்த சந்தோஷம் என்பது வரும். ரொம்ப சந்தோஷப்படுவான். நம்மளுக்கு கண் தெரிஞ்சிட்ட குருடனா இருந்தா கண்ணு தெரிஞ்சிட்ட உலகத்தை பார்க்கும், மக்களை பார்க்கும், நம்ம அண்ணனை பார்க்கும், தம்பியை பார்க்கும், நம்ம குடும்பத்தை பார்க்கும். அவனுக்கு ஆனந்த சந்தோஷம் வரும் அல்லவா? ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அல்லவா? அதே மாதிரி நம்மளுக்கு குழந்தையே இல்லை என்று நம்ம அப்படியே வருத்தப்பட்டோமே, அப்படி நினைத்து கொண்டு இருந்தோமே. ஆனா இன்னைக்கு ஆண்டவன் அந்த மணிகண்டனே குழந்தையா வந்து நம்மளுக்கு அவதரித்திருக்காரு. பகவானே நமக்கு குழந்தையா பிறந்திருக்காரு அப்படின்னு ஆனந்த சந்தோஷத்துல அரச மன்னன் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கிறார். ஆனா மந்திரிமார்கள் என்ன செய்வார்கள்? என்னையா செய்வார்கள்? நம்ம அரசனுக்கு குழந்தையா வந்துட்ட மணிகண்டன் வந்து பிறந்திருக்காரு. இன்னைக்கு இன்னையில இருந்து நம்ம அரச சபைக்கு ஒரு பெருமையாகி விட்டது, பெரிய பெருமையாக கிடைத்து விட்டது அப்படின்னு ஆனந்த சந்தோஷம் வரும் அல்லவா? மற்ற மந்திரிகளுக்கு எல்லாம் சந்தோஷம் தான். சரி. நம்ம பந்தள நாட்டு அரச மன்னனுக்கு அழகான ஒரு மைந்தன் அரசாட்சி பெறுவதற்கு குழந்தை பிறந்திருக்கு, வாரிசு வந்துட்டு பேர் சொல்லுவதற்கு பிள்ளை வந்துட்டு அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் தான். ஆமா. இந்த தீவான் இருக்கான் பாரு. மந்திரி என்னைய மாதிரி உள்ளவன், உன்ன மாதிரி கெட்ட புத்தி உள்ளவன். கெட்ட புத்தி உள்ளவன். ஆமா. சரிம்மா. பிள்ளெல்லாம் கிடைச்சிட்டு நம்மள கவனிக்க மாட்டாரோ? நமக்கு இருக்க மைந்தனுக்கு அல்லவா முடி சூட்டணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பிள்ளைக்கு எல்லாம் முடி சூட்டணும்னு நினைச்சு இருந்தோம். ஆமா, இவருக்கு பிள்ளை இல்லாம போட்டோம்னு நினைச்சோமே. இது குழந்தை வந்துட்டேன் மணிகண்டன். குழந்தை எல்லாம் வந்துட்டு நம்ம பேரு புகழும் உலகத்துல இல்லாம பேருமோ சரி அப்படின்னு என்ன மாதிரி கெட்ட எண்ணம் பிடிச்சவன். கெட்ட எண்ணம் பிடிச்சவன் என்ன மாதிரி. ஆமா. நம்ம 6 பேர்ல என் புத்திய பாத்தீங்களா? நீங்களாம் ஆனந்த சந்தோஷமா இருந்தா நான் கம்முன்னு இருப்பேன். ஏன்டா நீங்க சிரிக்கலாம்? எனக்கு கெட்ட புத்தி, ஒரு புத்தி சரியில்லை. அந்த புத்தி சரியில்லாம தானே இப்படி ரோடா அலையுத. நானும் 2 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து பார்த்தேன், 3 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து பார்த்தேன். சரி, நீங்களும் தந்து தான் பாத்தீங்க. புத்தி சரியில்லையே. புத்திய வாங்கி கொடுத்தேன். ஆமா. ஆனா அவன் சரி வரல. சரி வராதுக்கா. நான் இப்படி ரோடா அலையணும்னு என்ன ஆண்டவன் விதிச்சிருக்கானே. அப்படியே சொல்லட்டோம்ல. ஓ, இப்படி கையை சுத்தினா என்ன அர்த்தம்? என்னன்னு எனக்கும் புரியல. புரிஞ்சுக்கிட்டா சரி கூட்டத்துல உள்ள மக்கள். ஓ, அரை லூசுன்னு அர்த்தம். ஆமா. ஆனா அந்த ஆண்டவன் அப்படி படைச்சு விட்டுருக்கான். குழந்தையை கொண்டு எங்கே வருகிறான் பந்தள நாட்டு அரச மன்னன். பந்தள நாட்டு அரச மன்னன் அதாவது பந்தள நாட்டுக்கு வருகிறான். ஏ தீவான், இன்னைக்கு வேட்டை வேண்டாமடா, எனக்கு கிடைத்திருக்கிறது வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி வெற்றி வெற்றி. பந்தள நாட்டுக்கு வெற்றி. பந்தள நாட்டுக்கு வெற்றி. இந்த வேரடா மாநிலத்திலே இந்த பந்தள நாட்டிலே ஆளுகிற ராசசேகர
மன்னன் ராஜசேகர மன்னன் குழந்தை இல்லை என்றல்லவா நான் வருத்தப்பட்டேன். வருத்தம் என்பது பட்டு என் சிவன் கொடுத்த பிள்ளை எனக்கு. என் குருநாதன் என் சிவன் கொடுத்த பிள்ளை என் சிவபெருமான் சிவபெருமான் தந்த பிள்ளை என்று எனக்கு தந்த குழந்தை என்று காடு நல்கும் மலை கடந்த தலைவா அரசசேகர ஆதிசேகர மன்னனாகப்பட்டவரே மேல தாளங்கள் எல்லாம் முரசு கொட்டி எல்லாரும் அரச மன்னனை அடைச்சு வராங்க. அப்படியே வரவேற்பு கொடுத்து கொண்டு அழைத்து வருகிறார்கள். கேட்கிறாள் ராணியம்மா ஓடோடி வருகிறாள். ராணியம்மா ஓடோடி வருகிறார். சுவாமி உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பிள்ளை யாரு? யாரு கடவுள் கொடுத்த பிள்ளை அம்மா. அந்த ஆண்டவனே நம்மளுக்கு கொடுத்த பிள்ளை அம்மா. காட்டில வேட்டையாட இது கடவுள் கொடுத்த பிள்ளை அம்மா. ராஜசேகர மன்னன் ராஜசேகர மன்னனான அரச மன்னன் குழந்தை இல்லாமல் வெகு காலமாக நான் இருந்தேன் அல்லவா? இருந்தேன் அல்லவா? அந்த சிவபெருமான் கொடுத்த பிள்ளை. அந்த சிவபெருமான் நம்மளுக்கு தந்த குழந்தை. வருத்தப்படாத. சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்த சந்தோஷம். ஆண்டவன் சொன்ன வாக்கு எனக்கு மாயமாக மறைந்து விட்டார் அந்த சிவன். மாயமாக மறைந்து விட்டான். அதனால் 56 நாட்டுக்கும் பரவடித்தார். 56 நாட்டுக்கும் பரவடித்தார். 56 நாட்டுக்கும் பரவடித்து வந்தள நாட்டரச மன்னனோ. வந்தள நாட்டரச மன்னனோ விழாவை போல நாட்டும் அக்கம் பக்கம் உள்ள அரசர்கள் மன்னர்கள் பெரிய பெரிய மன்னர்கள் அவ்வளவு பேர்களையும் அழைத்து வராங்க. அழைத்து வருகிறார்கள். எங்க கோட்டைக்கு வாங்க. வாருங்கள் வாருங்கள். மணிகண்ட ஐயனுக்கு பெயர் சூட்ட வேணும் அல்லவா? பெயர் சூட்டம் அல்லவா? என்னையா பெயர் கொடுக்கிறார்கள்? என்ன பெயர் கொடுக்கிறார்கள்? குருவாச்சாரை வரவழைத்து அங்கே வரவழைத்து பெரியோர்கள் முன்னிலே ராசசபையிலே தங்கமணி தொட்டிலே தலைமகனை கிடத்தினாள். பாலகனை கிடத்தினாள். பகலமணி தொட்டிலே பரந்தாமனை போல் கிடத்தினாள். பரந்தாமனை கிடத்தினாள். அதே அழகாக குழந்தைய தொட்டிலே கிடத்தி மாணிக்க தொட்டிலே கிடத்தி முல்லை மலர் தொட்டிலே முகந்தனை கிடத்தினாள். அழகாக அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினாள். அழகாக பேர் சூட்டு விழா வைத்திருக்கிறார்கள். எப்படி சூட்டினால் அந்த ஐயன் பந்தள நாட்டரச மன்னனோ. பந்தள நாட்டரச மன்னனோ மடியோடி பிறந்ததீனால் என்று சொல்லி
குழந்தையாக நாட்டு மன்னல் ஐயப்பா என்று சொல்லி மணிகண்டா மணிகண்டா மடியோடு பிறந்ததினால் என் மணிகண்டனே மணிகண்டனே ஐயன் தீர்க்க வந்த என் ஐயப்பா ஐயப்பா ஐயனே என் சுதனான அரிகர சுதனே ஆமா ஐயரே ஐயரே ஐயனே ஐயனே என் பிரபு நாட்டு பார் மன்னரே ஆமா பரசு கொட்டி வரும் பரந்தாமன் பிள்ளையே ஆமா மன்னரே நீ வருக 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 வருகவே ஆமா ஐயன் தீர்க்க வந்தே ஐயப்பா 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 சென்றிருக்க வந்த ஐயனே கடும் கடுவாயும் சிங்கமும் வாழுகின்ற மனத்திலே ஆமா சிறுவனாக நீ பிறந்தாய் ஐயா ஐயா வீட்டும் காணார சிறுநாகம் குடிகொள்ளும் ஆமா கருநாகம் குடிகொள்ளும் கருமேறிவனிலே ஆமா கண்மணியாய் பிறந்த ஐயனே ஐயனே அரிகர ஐயனே அரிகர சுதனே என் ஐங்கரநாத மணிகண்டா மணிகண்டன் பிரபு ஐயனே பந்தங்கள நாடாதிலே ஆமா பாலகன் கலிதீர்க்க ஆமா நீ பாலகனாய் பிறந்தாய் ஐயா ஐயா அச்சமில்ல வனமறியிலே ஆமா அச்சமோடு வாழுகின்ற என் மணிகண்டா மிருகங்கள் வாழுவானோ ஐயா ஐயா உன் பேரை சொல்லிதானோ ஆமா உலகம் வழி நான் நடந்தால் ஏ இறைவா அருமைய மணிகண்டே அருமைய மணிகண்டே ஐயப்பா அப்படியே அழகுடனே அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி பேர் சூட்டி பேர் கொடுத்தா அப்படிலாம் கொடுக்கணும் ஆமா கொடுக்கணும் அல்லவா அச்சம் தீர்க்க வந்த அரிகர ஐயனே ஐயப்பா ஐயப்பா அடேர் பேர் கொடுத்தா அப்படின்னு பேர் கொடுத்தார்கள் மணிகண்டன் என்று பேர் கொடுத்து மணிகண்டனே என்று பேர் கொடுத்து எப்படி கொடுத்து வருகிறார் ராணி அம்மாள் குழந்தை கண்ணை ராணி அம்மா குழந்தையை எப்படி எப்படி வளர்த்து வருகிறார் சபையில கேட்கவா செய்யணும் அந்த அப்பேற்பட்ட 56 நாட்டுக்கு அறிபறி அரச சபையில குழந்தையை வளர்க்க கேட்கவாமா செய்யணும் செங்கோல் பிடித்த மன்னனாகப்பட்டவன் செழித்து ஓங்கி அரசாளுகின்ற அரசன் அரச ஆளக்கூடிய செங்கோல் பிடித்த அரச மன்னன் சபையிலே அந்த ஐயன் வளர்கிற போது எப்படி வளர்ந்து வருகிறான் எப்படி வந்து வருகிறார் பந்தள நாட்டிலே ராசசேகர மன்னனானவன் தலைவியான மனைவியான ராணி அம்மாள் ராணி அம்மாளும் அதில் தொட்டிலே கட்டி 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 கட்டி
மணிகண்டா மணிகண்டருக்கு வயது சரி 3 வயது ஆகிறது. 3 வயதா ஆகிட்டு. சரி 3 வயதுக்கு அப்புறம் 3 வயதுக்கு அப்புறம் பந்தள நாட்டு அரச மன்னனுடைய மன்னனுடைய மனைவி இருக்கல்ல. ஆமா ராணி அம்மா. ராணி அம்மா ராணி அம்மா அப்ப ராணி அம்மா பேர் இப்படி எல்லாம் கிடைக்கணும். நம்மகிட்ட ஒரு ராணி அம்மா இருக்கா. இவ மகாராணி. இது மகாராணி அரசன் தேவி. அரசன் தேவி. ஆமா பட்டத்து அரசு. பட்டத்து அரசி ராணி அம்மா. ஆமா சரி அந்த ராணி அம்மாளுக்கு மணிகண்டனுக்கு பிறகு மணிகண்டனுக்கு பிறகு 3 வயதுக்கு அப்புறம் 3 வயதுக்கு அப்புறம் அவளே கர்ப்பமானாள். அந்த ராணி அம்மா கர்ப்பமானா. ஆமா சரி கர்ப்பமாகி 10வது மாதத்தில் ஈன்றெடுத்தால் அருமையான ஒரு ஆம்பளை பிள்ளை. அருமையான ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தார்கள். சரி யாருடைய கிருபையால? அந்த ஐயனுடைய கிருபையினால. மணிகண்டனுடைய கிருபையால. மணிகண்டம் பிரபு கிருபையினால. கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷமா 2 பேருக்கும் குழந்தை இல்ல. ஆமா கணவன் பந்தள நாட்டு அரசனுக்கு. பந்தள நாட்டு அரச மன்னனுக்கு. ஆமா ஆனா அதுக்கு அப்புறம் தான் மணிகண்டன் தோன்றினார் இவருக்கு. மணிகண்டன் தோன்றினார் மகனாக பிறந்தார். சரி அதுக்கு அப்புறம் 3 வயசுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகு. 3 வயதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இளவரசன். இளவரசன் சின்ன பையன். சரி ஆனாலின் அருமையான பாலகனான மணிகண்டன். அருமையான பாலகன் மணிகண்டன் நல்ல உயரானிலே அரியவள்ளியான அண்ணாவிடத்தை படிக்க விடுகிறார். அண்ணாவிடம் குருக்களிடம் படிக்க வருகிறார். ஆமா அழகான குருவினிடத்திலே. குரு இடத்துல படிக்கணும் அல்லவா? ஆமா குரு தட்சணை வைக்கணும். ஆமா குருவை வச்சுதானே சிஷியன் பேர் வாங்கணும். சிஷியன் ஆமா அவன் ஐங்கரன் நாதன். ஐயகரநாதன். அவன் அரிகர சுதன். ஆமா மணிகண்டன் இருந்தாலும் ஐயனே ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான பாலகன் மணிகண்டன். மணிகண்டன் குருவை வரவழைத்தார் பந்தள நாட்டு அரச மன்னன். பந்தள நாட்டு அரச மன்னன் அந்த குருவை வரவழைத்து தன்னுடைய மகனான மணிகண்டனை எப்படி அழைப்பார் தெரியுமா? பந்தள நாட்டு அரச மன்னன் எப்படி அழைக்கிறார்? மணிகண்டா மணிகண்டா அப்பா 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 ஐயப்பா என்ற பேர்நாமத்தோடு ஓடி வருவான். அப்படி என்றும் வாயிலே பேர் நாமம் சொல்லுவான். என்னப்பா என்னப்பா? அப்பா
உனக்கு வயதே இன்று 5 ஆகிறது. 5 வயதா ஆகிறது. நான் குருவை வர சொல்லி இருக்கிறேன். குருவை இங்க வீடு அரமனைக்கு வர சொல்லி இருக்கிறேன். சாரகம் பார்த்தேன், உன்னை குருவினிடத்திலே நான் படிக்க வைக்கணும். படிக்க வைக்கணும். சரியப்பா. சரிப்பா. பொன் சிரிப்பாக சிரித்தான் மணிகண்டன். மணிகண்டன் பொன் சிரிப்பாகவே சிரித்தான். என்ன மணிகண்டா? மணிகண்டா, நான் சொல்லும் போது ஏன் சிரிக்கின்றாய்? நீ அப்படியே ஒரு பொன் சிரிப்பாக சிரிக்கிறாய். அப்பா, ஐயா, எனக்கு சிரிப்பு வந்து நான் சிரித்து விட்டேன். சிரிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை அப்பா. வேற ஒன்றும் கிடையாதுப்பா. தம்பியும் படிக்க வேணும் அல்லவா? நம்ம தம்பியும் படிக்கணும் அல்லவா? இன்னும் 2 வருடம் கழிக்கட்டும். ஆமா, நீங்க 2 பேருமே படிங்க. முதல்ல தனி படிக்கணும். ஆமா, அதுக்கப்புறம் தான் அவர் படிக்கணும். படிக்கணும். குருவினிடத்திலே அழைத்து வருகின்றான் மன்னனாகப்பட்ட பந்தய நாட்டு ராசசேகர பாண்ணன். ஆமா, அந்த ராசசேகர மன்னன் அழைத்து வருகின்ற போது தீவான் மந்திரி பொற்காசுகளை கொண்டு வருகிறார். பொற்காசுகளை கொண்டு வருகிறார் குருவுக்கு தட்சணையாக. ஆமா, குருவுக்கு தட்சணை வைக்கணும் அல்லவா? அந்த குருவினிடத்தில் வந்து அள்ளிவானம் தானை வைத்த ஆசானுக்கு தட்சணையாய் பொற்காசுகள் தான வைத்த பொன்மொழியும் மணிகண்டனுக்கு அவர் பாரி ஆசானுக்கு தட்சணையாக வாரி பணத்தை வைத்தார். வாத்தியாருக்கு தட்சணை. வாத்தியாருக்கு வாரி தான் தட்சணை வைக்கணும். அப்படி அள்ளி வைக்கணும். ஆமா, அரச சபைல இப்படி கொடுக்க கூடாது. ஆமா, நீ கொடுத்த மாதிரி உன்னை மாதிரி பிசிக்கியே கொடுக்கப்படாது. வாரி கொடுக்கணும். அள்ளி பணம் வைக்கணும். கொடுக்கிறதுக்கு வேணும் இல்ல? ஆமா, அந்த அளவுல தானே அங்க பாடமும் இருக்கும். அவங்களாம் அள்ளி கொடுத்தாங்கன்னா நான் அள்ளி கொடுத்துருவேன். ஆமா, அவங்க இப்படி கொடுத்தாங்கன்னா இப்படித்தான் கொடுப்பேன். அதுதான், நீ அப்படியும் கொடுக்கலையே. இப்படி 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 அந்த முனைய போட்டு 80 நேரம் தான் கசக்குது. எப்படி அந்த ரூபாய் படம் எண்ணும் போதா? ஆமா, படம் என்னன்னா ஒரு இப்ப வந்து தாள் வந்து ஒரு தாளோட தாள் ஒட்டிக்கிடுது. ஆமா, பழைய நோட்டு. பழைய நோட்டெல்லாம் இல்ல, புது நோட்டு தான் அப்படி ஒட்டிக்கிடுது. ஓ, அப்படியா? ஆமா. அவன் சிஷியன் இருக்கான் பாரு, உன் குரு சிஷியன். யாரு சிஷியன்? ஆமா, அவன் நல்லா பாத்துக்கிடுங்க, நல்லா பாத்துக்கிடுங்க. அவசாரம் இல்லங்கிறது. யாருக்கு? சீனல் கொடுக்குது. நான் ஒரு நாள் வச்சிருக்கேன். என்னது? சீனல் கொடுக்காம பாரு, அந்த டைம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆக்கிடுவேன். கரண்ட் ஆஃப் ஆக்க போறியா? சீனல் சொல்லாது. ஐயோ, நீ கரண்ட் ஆஃப் கையதான் சுச்சுக்கிட்டு கொண்டு போவேன் சார், இப்படி போயிருவேன். ஓ, அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா சரி. கரண்ட் ஆஃப் பண்ணணும், கரண்ட் போடணும்னு நினைக்கணும். என்னைக்குமே சுவிட்ச போட லைட் எரியணும்னு பாரு. என்னைக்கு எரிய? அணைக்க விடாத. அணைக்கவே கூடாது. ஏற்கனவே நீ அணைக்க குடும்பத்துல தான் பிறந்திருக்க. இல்ல, அணைச்சுக்கிட்டே இருப்பா. இல்லம்மா, வாழணும். எல்லாரும் வாழ்ந்தா தான் நம்மளாம் வாழ முடியும். சரி, முதல்ல அவங்க வாழணும். யாரு? பின்னால இருக்கவங்க 3 பேரும். அப்பதான் நம்மளும் வாழ முடியும். பின்னால எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா, 5 பேர் இருக்காங்களே. 5 பேரு. ஆமா, 5 பேரு இருக்காங்க. 5 பேரும் வாழணும். சரி, அப்பதான் நம்ம வாழ முடியும். ஆமா. ஆனாலும் அணிகண்டராகப்பட்டவரை படிக்க வைக்க வேண்டும் என்ற அண்ணாவிடத்தில் அழகுடைய பாலகனான அரிகர சுதன் ஐயப்பாவை எப்படி படிக்க வைக்கிறார்கள்? குருவினிடத்திலே ஆசான் அப்படி வடிந்து நின்றான். அப்படி கை கட்டி நான் பணிஞ்சு நிக்க மாதிரி நிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, நான் உங்களை கண்டவன எப்படி பணிவா நிக்க தெரியுமா?
அம்மா வணக்கம் அப்படிங்க. அம்மா வணக்கம். ஆமா. அட கடவுளே, என்ன ஏற்று பார்ப்பார்ல, யாவனு காப்பார்ல. ஆமா, போய் வரும்போதும் பணிவா நிப்பேன், வரும்போதும் பார்ந்து கேட்பாரில்லை, பணிவா போகும்போதும் போய் வருகிறேன்னு சொல்லுவாரும் இல்லை. சொல்லுவார்கள். நான் எப்பவுமே உங்ககிட்ட பணிஞ்சு தான் நிக்கிறேன். வாழ்ந்தால் உண்டு, வாழ்ந்தால் வருவார் உண்டு, போவார் உண்டு. ஆமா, நல்ல பிள்ளைக்கு அடையாளம் எப்படி? எப்படி நல்ல பிள்ளைக்கு அடையாளம் சொல்லாம கொல்லாம பேரணும். நான் வரட்டுமா? என்னைய மாதிரி மழுங்களா இருக்கக்கூடாது. சரி, நான் வரட்டுமா? நான் வரட்டுமா? சரி. அவன் காரை சாட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவன் நட்டுவேன். யாரு? முத்து கவுண்டன். யார போய் சொல்லுவ? ஆண்டவராகிய ஆரிகரை கண்டரான சிவபெருமான், அரிகர ஐயரான மணிகண்டன் எப்படி படித்து வருகிறான்? எப்படி அம்மா படித்து வருகின்றான்? அழகாகவே படித்து வருகிறான் பாலகன். அழகோடு படித்து வருகிறான் பாலகன். மற்ற பிள்ளைகள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றது. படித்துக் கொண்டே இருக்கிறது. பந்தள நாட்டரச மன்னனுடைய மகரான மணிகண்டன், மகளான மணிகண்டனும் எப்படி படித்து வருகிறார்? எப்படி படித்து வருகிறார்? அரே ஒரே கொன்றை அன்னை வீர என் சுவடி எஞ்சுவடி ஆண் படித்தான் மணிகண்டன் அழகாவே படித்து வருகிறான். என்ன படித்து வருகிறான் என் மணிகண்டன்? மணிகண்டன் என்ன பாடமெல்லாம் படித்து வருகிறான். அறிவறி கொண்டை வேந்தன் அன்னை பிதா என் சுவடி எழுச்சுவடி படித்தான். எழுத்து நடை கற்றுணர்ந்தார். கற்றுணர்ந்தார். உலக நீதி மோதர்கள் ஒரு கவிடனே கல்வி கற்று கற்று அடியாறு சுவடி எல்லாம் மணிகண்டன் அது அழகாகவே படித்து வருகிறான். படித்து வருகிற போது ஏழு நல்ல வயதாதிலே எழுத்து நாடை கட்டுணர்ந்தான். ஏழு நல்ல வயதாதிலே எழுத்து நாடை கட்டுணர்ந்தான். வயதாரிலே ஏகசாலம் தான் படித்தான். எட்டு வயதாரிலே ஏகசாலம் தான் படித்தான். ஒரு வயதாரிலே உலக நடை கட்டுணர்ந்தான்.
மன்னனுக்கு 12 வயது நெருங்கிக் கொண்டு வருகிறது. 12 வயது நிறைவேந்து வருகிறது. 12 வயது 11 முடிந்து முடிந்து 12 வயதாக வருகின்ற போது இந்த மந்திரி இருக்கான் பாரு, உன்ன மாதிரி கேடுகட்ட தீவான். தீவான் என்ன மாதிரி கெட்ட என்ன உள்ளவன் நாட்டை கைப்பற்ற நினைக்கான். யாருக்கிட்டே அவன் நாட்டை கைப்பற்றத்தான் அலைதான். எல்லாத்திட்டையும் திரி போட்டு வைக்கான். மன்னனுக்கு என்ன தெரியுமா? பந்தள நாட்டு அரச மன்னனுக்கு என்ன? தன்னுடைய மகனான மணிகண்டனுக்கு யுவராசா பட்டம் சூட்ட வேணும். சரி, பட்டம் சூட்டணும் மகனுக்கு 12 வயசுல. 12 வயசுல பட்டம் சூட்டணும் அல்லவா? தீவான் மந்திரி, தீவான் மந்திரி வாங்க, இங்க வாங்கப்பா. நமது கேரளா மாநிலத்திலே கேரளா மாநிலத்தில் என் பந்தள நாட்டு அரசனாகவே என் மகனாகிய தலைமகனாகிய மூத்த மகன் மணிகண்டன் யுவராசா பட்டம் சூட்ட வேண்டும். சரி, பறையடிங்க. பறை அடியப்பா. இவன் அடிக்கணும்ல. ஆமா, ஊரா அடிக்க கூடாது. தேசம் தேசமா. ஆமா, தேசம் தேசமா, நாடு நாடா பறை அடித்து வரணும் அல்லவா? ஆனால் இந்த தீவான் மந்திரி என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்ன எண்ணுகிறான்? அதாவது மணிகண்டனுக்கு வட்டத்தை சூட்டி விட்டால் நாடு நம்மிடத்து வராது. மாறி நம்மளுக்கு மதிப்பு இருக்காது. பேரு புகழ் இருக்காது. அதனால அவனுக்கு கெட்ட எண்ணம் உள்ளவன் என் மணிகண்ட ஐயரை கொல்ல முயற்சித்தான். கொல்லதற்கு முயற்சி பண்ணினான். அவன் கொல்ல முதல் நினைக்கத்தான் முடியுமா? ஆமா, கெட்ட மதி உள்ளவன் விட்டு கொடுக்க மாட்டான்ல. ஆமா, யாரிடத்தில் போனால் இவனை கொல்ல முயற்சி செய்யலாம். யாரிடத்தில் போனா கொல்ல முயற்சி பண்ணலாம். ராஜசேகர மன்னனிடத்தில் போனால் எதுவும் செய்ய முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. நம்மள சொல்லவும் மாட்டாரு. ஆமா, என்று ராணியம்மாளிடத்திலே ஓடி வருகிறான் அந்த தீவான் மந்திரி. அந்த தீவான் மந்திரி ராணியிடமா வருகிறான். ஆமா, ஓடி வந்து என்ன செய்கிறான் தெரியுமா? ஏய் மந்திரி, என்னப்பா? அம்மா, பெற்ற மகன் உங்களுடைய பிள்ளை இருக்கின்ற போது காட்டிலே கண்டெடுத்த ஒரு பிள்ளைக்கு பெயர் சூட்டி விழா வைத்து இந்த மணிகண்டனுக்கு பட்டம் சூட்டினால் இந்த நாடு உங்கள் மகனுக்கு கிடைக்காது இல்லையா? உங்களுக்கு மதிப்பு இருக்குமா? பேர் புகழ் இருக்குமா? இந்த நாடு உங்களை சேருமா? வளர்ப்பு பிள்ளைக்கா இந்த மணிகண்ட யுவராசா பட்டம் சூட்ட வேணும். வளர்ப்பு பிள்ளை தெத்து பிள்ளைக்கா பட்டம் சூட்டணும். பெற்ற பிள்ளை இருக்கின்ற போது பெறாத பிள்ளைக்கு என்ன பெயர் சூட்டு விழா வைத்து மண்டபம் அடிமண்டபம் கட்டி வைத்து அரச மன்னன் என்ன உத்தரவு கொடுப்பார்கள்? பட்டம் சூட்டக்கூடாதுங்க. பட்டத்தை நிறுத்துங்க. பட்ட சூட்டு விழா இருக்கவே கூடாது. நான் போய் அரசாங்கிட்ட சொல்ல முடியாது. மந்திரி, நான் போய் அங்க உரைக்க முடியாது. ஆமா, ராணி அம்மா, ராணிமா, நீங்களே சொல்லுங்க. அப்ப என்ன செய்யலாம்? ஏது பண்ணலாம்? சரி, இன்று இரவு போட்டும். இன்று போட்டோம் அப்படின்னு எங்க வாரான் தெரியுமா? என்ன? கைதேர்ந்த வைத்தியர். கைதேர்ந்த வைத்தியர் ஒன்ன மாதிரி. நான் கை பார்த்து சொல்லுதல்ல வைத்தியர். ஐயோ ஐயோ, நான் கொடுத்த மாத்திரையில கட்டக்காரன் குருவிக்கிட்டே போயிட்டான். நான் அவன் கைநாடி பார்த்து தான் மருந்து கொடுத்தேன். கைதேர்ந்த மலைவாசி என்று சொல்லக்கூடிய பெரிய வைத்தியர், அரசபையில் உள்ள வைத்தியர். மலையில வாழக்கூடியவர்கள். அரசபைக்குள்ள வைத்தியர். அரச சபையிலே உள்ள வைத்தியர். ஆமா, நாட்டு அரசங்களுக்கு எல்லாம் வைத்தியர் பார்க்கக்கூடியவர்கள். கை நாடி பார்ப்பார்கள். அந்த நாளையில பூரா கை நாடி தானே. அம்மா, அம்மா, என்னை நீங்கள் அழைத்தீர்களாமே, என்ன காரணம்? என்ன காரணம்? ஐயா, ஐயா, நான் உங்களை அழைத்து நாளைய தினத்தில் விடுவேன். நாளைய தினத்தில் விடுவேன். நீங்கள் வந்து எனக்கு தீராத தலைவலி, தீராத ஒரு தல மண்டகணம், தீராத எனக்கு தலைவலி, எந்த மருந்து மூலிகையாலும் இதை போக்க முடியாது. போக்கவே முடியாது. எதனால் இந்த தலைவலி போக்க வேணுமானால் நீர் என்ன சொல்ல வேண்டும் வைத்தியரே? நீங்க என்ன உரைக்க வேணும் வைத்தியரே? பாலை கொண்டு உடைய ராணி அம்மா வைக்க வேணும். பால் கொண்டு
அம்மா நான் பொய் சொல்லவே மாட்டேன். அம்மா நான் அரசபையில் உள்ள மந்திரியாகப்பட்டவர் சொன்னார்னா உங்களை வந்தேன். சொன்னார்கள் தான் உங்களிடம் வந்தேன். புலிப்பால் எப்படி அம்மா கொடுக்க முடியும்? எப்படி கொண்டு வர முடியும்? நீ சொல்ல மட்டும் செய்தா போற. யார் கொண்டு வந்தா உமக்கு என்ன? யார் கொண்டு வந்தா உம்மருக்கு என்ன? எவ்வளவு பொன் பொருள் காசு வேணாலும் தாரேன். நீங்க வாங்கிக்கிட்டு அதான் போய் சொல்லிருங்க. சொல்லல நாட்டுல இருக்க முடியாது. நீங்க இந்த அரமனையிலே இருக்க முடியாது. வைத்தியரே உங்களை வாட விட மாட்டேன். ஆமா கை நாடி பார்க்கிறதுக்கு விரல் இருக்காது. கை நாடி பார்க்க ஆமா விரல். ஆமா விரல் இருக்காது. சரி சரி. ஆமா எச்சரிக்கை இந்த பூம் பூம் இருக்காது. ஆமா நான் சொன்னபடி நீ சொல்லணும். அப்படி சொல்லல ராணிய மாட்டேன். கை விரல் இருக்காது. ஆமா சரி. உடனே அவர் பயந்து கொண்டு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு அப்பா அவர் அரமனைக்கு போன உடனே வைத்தியர் போயிட்டாரு. அவரு போயிட்டாரு. சும்மா அம்மாவுக்கு தலைவலி. படுத்தா தூக்கம் இல்ல, பாய் போட்டா உறக்க வர மாட்டேக்கு இல்ல. அந்த அம்மாவுக்கு தலைவலி பார்க்க பார்வை கண்ணெல்லாம் ஏறி ஏறி சொருவுது. சரி ஐயோ கண்ணை பாருங்க. என் கைய நீட்டுது அங்க பந்தள நாட்டு அரசனுடைய பட்டத்தரசு ராணி அம்மாள். நான் கையை நீட்டுது உங்களை பார்த்து தானே நீட்ட முடியும். என்ன பார்த்து நீட்டாத. அம்மா உங்களுக்கு தீராத வலி இருக்குன்னு சொன்னீர்களே. என்னது தீராத வலி? மண்ட கணம் தலைவலி. அந்த வலிக்கு நீங்க மருந்து சொல்லணும்னு சொன்னீங்களே. வைத்தியர் அழைத்து வா. பந்தள நாட்டு அரச மன்னரே எப்படியாவது கொண்டு வரணும். எப்படியாவது நீர் தான் பொய் சொல்லணுமா? ஆமா. ஆகா ஐயா வைத்தியருக்கு கால் கையெல்லாம் கிட்டு 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 நடுங்குது. ஐயோ கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. அப்படி மணிகண்டன் வலதுபுறம் தன் பெற்ற மகன் யுவராசா இடதுபுறம். ரெண்டு பிள்ளைகளும் தலையை பிடித்துக் கொண்டு மணிகண்டன் பக்கத்திலே இருக்கிறார். தாயிடத்தில் ராணி அம்மா பக்கத்திலே இருக்கிறார்கள். அம்மா உங்களுக்கு தலைவலியா? அம்மா உங்களுக்கு தலைவலியா? அம்மா அம்மா மணிகண்டா மண்டக்கணம் தொண்டைப்பிணி எனக்கு ஒரே மயக்கமா வருது மணிகண்டா. வாங்கட பேசணும்னு நினைக்க வார்த்தையே வரமாட்டுக்கு மணிகண்டா. மணிகண்டா அப்படின்னு சொல்றார். சார் வைத்தியர் வாராரு. அரசபையில அரசன் அப்படியே கவலையிட்டு ஆமா மணிகண்டனுடைய அப்படி கொண்டிருக்கிறார். சரி ஐயா உங்கள் மனைவியருக்கு தீராத ஒரு தலைவலி. தீராத ஒரு தலைவலி. தீராத தலைவலியை தீர்த்து வைக்க வேண்டுமானால் ஒரே ஒரு மருந்து இருக்கு. அது என்ன மருந்து? அது கொண்டு வர முடியாது. சும்மா சொல்லும் வைத்தியரே. இல்லையா ஐயா நீங்க சொல்லும் நான் கொண்டு வரேன். அது ஆபத்தான ஒரு மருந்து. ஆபத்து மருந்து. அது என்ன மருந்து? புலிப்பால் கொண்டு வந்து தலையிலே போட்டால் இன்று தலைவலி போற ராணி அம்மாளுக்கு. ஆமா புலிப்பாலா? புலிப்பால் எப்படி கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. என்னையா வைத்தியரை சொல்லுவீரு? ஆமா ஐயா வேற தீராத வலி தீர்த்து வைக்க முடியாது. ஆனா புலிப்பால் கொண்டு வந்தா தீர்த்துரும். ஆமா அது எப்படியா கொண்டு வர முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? நான் போயிட்டு வரேன். போய் வரேன். விட்டாரு ஓடிட்டார் வைத்தியர். தொண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாரு. மணிகண்டன் ஓடோடி வருகிறார். அம்மா அம்மா பந்தள நாட்டு அரச மன்னரே. ஆமா அப்பா இல்லாமல் சேயான மணிகண்டன் வாழ்வதுண்டோ? மாறா இல்லாமல் மணிகண்டன் மகுடம் சூட்டுவதுண்டோ? பந்தள நாட்டு அரச மன்னரே. ஆமா மணிகண்டா மகன மணிகண்டா வந்ததப்பா வந்ததப்பா. எந்த கூட தாய்க்காக ஐயா எவரும் கொண்டு வந்திடாரே. மணிகண்டா நான் பொலிப்பால கொண்டு வாரே. பெற்ற மகன் மணிகண்டே அப்பாரே
ஆமா கண்மனையே நான் வளர்த்த செல்வமே ஆமா மணிகண்டா மணிகண்டா ஐயா ஐயா என ஐயப்பா மலங்காவிலே உன்னை விடுவதில்லை மணிகண்டா பிரபு மண்டக்கடத்திற்கு என வெளிநாட்டில் வைத்தியரை வரவழைப்பேன் என் மகனே உன்னை இழக்க முடியாது மகனே இழக்கவே முடியாது என் மகனே மணிகண்டா மணிகண்டா ஐயா ஒரு நாள் இரவு கூட நான் உன்னை பிரிந்ததில்லையே பிரிந்ததுகளே ஆத மணிகண்டா 12 வயது ஒரு சிறுவன் ஆமா புலிப்பாலை எப்படி எப்பாடி கொண்டு வர முடியும் நீ எப்படி புலிப்பால் கொண்டு வர முடியும் அப்பா அப்பா தாயை காப்பாற்ற வேணுமானால் காப்பாற்ற வேணுமானால் தன் உயிர் போனாலும் என் தாயை நான் காப்பாற்றுவேன் அப்பா ஏன் உயிர் போனாலும் தாய் உயிரை காப்பாற்றி விடுவேன் அப்பா எந்த உயிர் போனாலும் ஆமா எந்த நுடையுடைய உயிர் போனாலும் உயிர் போனாலும் என் பெற்றவரை நான் காப்பாற்றுவேன் அப்பா நான் பெத்தவளை தாயை காப்பாற்றுவேன் அப்பா அம்மா இல்லாமல் இந்த பந்தள நாட்டில என்னால் வாழ முடியாதுப்பா வாழவே முடியாது அப்பா பேர்பட்ட ஒரு மணிகண்டனை மணிகண்டனை புலிக்கு இரையாக்க நினைக்கிறாள் ஆமா மணிகண்டா மணிகண்டா வேற வேண்டாப்பா வேறு வேண்டாம்ப்பா நீ போக வேண்டாப்பா நீ கானகத்துக்கு போக வேண்டாம்ப்பா இல்லையப்பா நான் போய் வருகிறேன் போய் வருகிறேன் நான் போய் புலிப்பாலை கொண்டு வருகிறேன் என்று புலிப்பால் கொண்டு வாரனே என்று புலிப்பனால கொண்டு மணிகண்டன் புறப்பட்டார் மணியம் பாலகே சொல்லை வந்தாமல் தாய்க்காக வாராரே மணிகண்டா ஐயனோட மகளே ஐயனோட மகளே மணிகண்டா அப்பா ரிசபலம் சோறுமாக ஆமா சாப்பிட்ட என் மகன் என் மகள் காட்டுக்குள் செல்வதாப்பா மணிகண்டா மணிகண்டா கவலை வேண்டாப்பா கவலை என்பது வேண்டாம்ப்பா என்று தன்னுடைய அருமை மகனான மணிகண்டனுக்கு அருமையான மகன் மணிகண்டனுக்கு காட்டுக்கு தான் புறப்பட்டான கண்மணியா மணிகண்டனான் தாயுடைய பாசத்திலே புலிப்பால் கொண்டு வர பசுதீர்க்க பாலகராகப்பட்டவருக்கு ஆமா முக்கனுடைய தேங்காயும் சரி 6 வேங்காயிலே நெய் நிரப்பி வைத்து பூஜை சாமான்கள் எல்லாம் சாமானங்கள் எல்லாம் ஒரு முடியாகவே ஆமா முன்முடிய உணவு பொருட்களை பின்முடியாகவும் வைத்துக் கொண்டு புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று புலிப்பால் கொண்டு வர வேண்டுமே என்று காட்டுக்கு தாமாரான வருகிறார் புலிப்பால் கொண்டு வர வேணும் புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று வருகிறார் புலிப்பால் கொண்டு வர புறப்பட்டார் மணிகண்டன் மணிகண்டன் புறப்பட்டார் மணிகண்டன் புறப்பட்டவுடனே தீவான் மந்திரியும் இனிமேல் மணிகண்டன் திரும்ப மாட்டான் இனிமேல் மணிகண்டன் வரமாட்டான் ஆமா எந்த யோசனையோடு இருக்கிறார்
அப்படியே ரோதனை பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமா, அப்படி காட்டுக்குள் வருகிற புலியை தேடி வருகிறான் மணிகண்டன். தேடி வருகிறான் மணிகண்டன். மகிழ்ச்சியின் தொல்லை நீக்க. ஆமா, அதாவது மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அரக்கியானவள். அரக்கியானவள் 2 ஆண்களால் பிறந்த ஒரு குழந்தையால் தான் அவளுக்கு இறப்பு. இறப்பு உண்டுல்ல. அதை மறந்து அதன்படி ஐயப்பன் முறையாகவே தோன்றி அந்த மகிழ்ச்சியினுடைய வரை புரிந்து தேவர்கள் மூவர்கள் அறிகிற புத்திரன். ஆமா, தேவலோகம் சென்று மகிழ்ச்சியை ஒரு கையிலே பிடித்து பூமியை நோக்கி எறிந்தார். அவர் கடலிலே நர்த்தனமாடி சங்காரம் பண்ணினான் ஐயன். நேரில் காண சிவபெருமான் நந்தியின் வாகனத்திலே வந்தார். அதான் நந்தி காளை கட்டி என்று அழைப்பார்கள். ஆமா, அந்த காளை கட்டி என்று அழைப்பதற்கு நந்தி பெருமானுடைய வாகனத்திலே சிவபெருமான் தோன்றினார். அதான் காலக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது. அதான் சாப உபோஜனம் கொடுக்கின்ற போது ஆமா, என்னை நீர் கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் மகிழ்ச்சி. கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் சொன்னால் இப்பிறவி ஆமா எனக்கு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி எனக்கு என்றைக்கு ஆமா மாலையிட்டு கன்னிசாமி வரவில்லையோ அன்று நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன். ஏன் இந்த பிறவி எனக்கு பிரம்மச்சாரி அல்லவா? பிரம்மச்சாரி அல்லவா என்று நான் திருமணம் ஒன்று செய்வது கிடையாது. திருமணம் கூட்டுவது கிடையாது. என் இடபக்கமாக நீ அமர வேண்டும். அமர வேண்டும். மகிழ்ச்சி என்று மஞ்சமாரா என்று மஞ்சமாதா என்று மணிகண்டே புலியாகி மணிகண்டா புலிமேல் சந்தோஷமாகி புலிகளாக மாறினார்கள். தந்தளம் அடைய வேணுமே என்று விழிப்பால் கொண்டு வருவதற்காகவே புலிமேதில் ஏறினார்கள். பந்தள நாட்டுக்குள்ள புலி மீதில் ஐயனாகப்பட்ட மணிகண்டன் வரும்போது மக்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. புலி வந்தா யார் இருப்பா? யார் நம்மளே நிக்க மாட்டோமே. அவர் சவாரி செய்து வாராரு. அப்படியே புலி மேல சவாரி செய்து வருகிறாரு. தீவான் மந்திரிய பார்க்க அரசன் பின்னால இருக்கிற சிம்மாதனம் அதுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஏன்டா புலி நம்மள வந்து கட்டிச்சிடப்படாதுன்னு. சரி பாவி. ஆமா, அப்ப அவர் சொல்றாரு என்ன? அவ தீராத தலைவலி தீர்ந்துட்டு நீ எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கா. ராணி அம்மா உட்கார்ந்து இருக்கா. புலியை கவிடவே போச்சொல்லு மணிகண்டா. போச்சொல்லு புலியை போச்சொல்லு மணிகண்டா. போச்சொல்லப்பா. மன்னிப்பு கேட்டார்கள். அப்பா அப்பா ராணி நான் தவறு செய்து விட்டேன் மணிகண்டா. மணிகண்டா என்னை நான் செய்த தவறுக்காக என்னை மன்னித்து விடு மணிகண்டா. மன்னித்து விடு மணிகண்டா. ஐயப்பா நீ போச்சொல்ல ஐயப்பா. கானகத்துக்கு போச்சொல்லப்பா. அப்பா அரசன் ராசசேகர மன்னன் ஓடி வருகிறார். நான் தத்து செல்வதே மணிகண்டா. மணிகண்டா வந்துட்டேன் அப்பா. மனித பிறப்பு
எனக்கு இதுவரைத்தான்ப்பா இருக்கிறது. இதுவரைக்கும் தான் இருக்கிறதுப்பா. மனித பிறப்பு இவ்வளவு நாள் தான் உங்களோடு நான் இருந்திருக்கிறேன். ஆமா, இனிமேல் உங்களுக்கு கவலை வேண்டாம். கவலை என்பது வேண்டாம். நான் காட்டுக்கு போக வேண்டும். காட்டுக்கு போக வேண்டும். எனக்கு ராஜ பரம்பரை ஆகாது. ஆகாது. அரசாட்சி வேண்டாம். அரசாட்சி வேண்டாம். அரசு வேண்டாம். வேண்டாம். எனக்கு மனிதனுடைய வாழ்க்கையே வேண்டாம். மனித வாழ்க்கையே என்பது வேண்டாம். பம்பையாட்டாங்கரைகளே வந்து கரையிலே வந்து பம்பன் நல்கனாரி பம்பை நதியில் வடகிழக்கு நீலிமலையிலே நீலிமலையிலே எனக்கு ஒரு கோயில் ஒன்றை எழுப்ப வேண்டும். ஒரு கோயில் ஒன்று கட்ட வேண்டும். நான் ஒரு அம்பு விடுகிறேன். ஒரு அன்பு விடுகிறேன். எந்த இடத்தில் கோயில் கட்டி அந்த இடத்தில் அந்த அம்பு எங்கே நிற்கிறது? எங்கே நிற்கிறதோ அதானப்பா எனக்கு கோயில் கட்டணும். அங்கதான் எனக்கு கோவில் அமைக்க வேண்டும். கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை அணிந்து மாலையிட்டு துளசி மணி மாலை துளசி மணி மாலை விரதம் இருந்து என்னை காண வரும் பக்தர்களுக்கு காண வர பக்தர்கள் காண வரக்கூடிய மக்களுக்கு பொன்னம்பலம் வேட்டிலே ஆமா மகர சங்கராந்தி அன்று சரி நான் ஜோதி வடிவிலே ஆமா நான் காட்சி அளிப்பப்பா. அப்படியே மற்ற மக்களுக்கு காட்சி அளிப்பப்பா. விரதமிருந்து பக்தர்கள் என்னை எண்ணி வரக்கூடிய மக்களுக்கு மக்களுக்கு முன்முடி முக்கம் தேங்காய் ஆமா நெய் அடைத்து பூஜை பூஜை பொருள்கள் பின்முடிகளே வைத்து வைத்து உணவு பொருள்களையும் வைத்து வைத்து வருமுடைய பக்தர்களுக்கு ஆமா காட்சி அளிப்பப்பா. நான் காட்சி அளிப்பப்பா. ஆமா ஆமா இந்த ஐயங்களுகிறவோர் வந்தவராட்டரச மன்னரே மண்டலநாட்டரச மன்னனும் பந்தலே நாட்டாரே
ஐயரே ஹரிகர சுதே பிரபு என் ஐயராரவன் கருங்கை ஆர காவக்கார கருப்பனோடு தூக்கி வைக்கும் நாள்கள் கையே கருப்பசாமி கருப்பசாமி சல்லேடாமா ஐயனே என் 18ஆம் படி வாழும் பரமன் பெற்ற பிள்ளையே பரமன் பெற்ற பிள்ளை ஐயரே என் கருப்பனோடு கருப்பனோடு ஐயா என் மணிகண்டா மணிகண்டா 5 மலைக்கு மறிபடிய ஹரிஹர சுதனே ஐங்கரநாதனே அன்னதான பிரபுவே ஆமா மணிகண்டனே மணிகண்டனே ஐயா ஐயப்பா ஐயப்பா வட்ட நல்ல ஒட்டு வச்சு வடிவமாயிருப்பவனே வடிவமாயிருப்பவனே மோளி வாகனனே ஐயப்பா ஐயப்பா உம்மை பார்க்க போறேன் ஐயப்பா வடிவமாயிருப்பவனே ஐயப்பா
வணங்காத பேருமில்லை மஞ்சமாதோ மாதோ மஞ்சமாதோ ஆடுமலை தான் கடந்து மஞ்சமாதோ கஷ்டங்கால போக்கிடுவோம் மஞ்சமாதோ சாமி வர இல்லையான மஞ்சமாதோ கல்யாணம் பண்ணி கொள்வோம் மஞ்சமாதோ ஐயரை அறிகிற சுபனே மணிகண்ட பிரபுவே என் அன்னதான பிரபுவே அன்னதான பிரபுவே அரைக்கும் மரணுக்கும் நடிமுடித்த அறிகர புத்திரனே என் ஐயரே உனக்கு நிகரியது அறிகர புத்திரரே பம்பை நதியில் பாலகனாய் தவழ்ந்தோரே குழந்தையாக வளர்ந்தட நாட்டில் வளர்ந்தவரே மணியோடு நிரப்பினும் மணிகண்டா மணிகண்டா என் அழைத்தோரே கொண்டு வந்த முன்னையரே மணிகண்டரே அருகர சுதரே ஐங்கரநாதரே மணிகண்டா ஐயரே மலைக்கு அறிவறிய ஐங்கரநாதரே தனித்திருப்பவனே சங்கரன் மயந்தரே உனக்கு நிகரேரையனே திருக்கரங்குடிவாளோ திருப்பார்கடல் நம்பி வாசலே திருமல நம்பி வாசலே கண்ட பூஜரேறி பூஜை கொள்ள வந்த நாயகா உன் புகழை நான் பாடவே என் நாவிலி குடிகொள்ளவே உன் புகழை நான் பாட என் உடைய புகழ் நீ தேடியே இறைவனுடைய ஓடி வந்த ஐயரே உனக்கு நிகழ்வது ஐயரே 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 சாமியே சரணப்பா திருக்கரங்குடியிலே திருப்பார்கடல் நம்பி வாசலிலே திருமலை நம்பியும் வாசலிலே அமர்ந்தோரையின் ஐங்கரநாதனின் அருகர சுதரே அச்சங்கோவில் ஐயனே மணிகண்டன ஐயப்பா ஐயப்பா உன் புகழ் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே உலக மக்களை காக்க வந்த திருக்கரங்குடி சாலை தெருவில் ஐயரே ஐயே என்றும் கல்யாண வாசலாக வாழ்வே